இப்போ நாம இந்த வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் டியூட்டோரியல்ல மல்டிபிள் ப்ராடக்ட் டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கேரோசெல் டெம்ப்ளேட் பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அத பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு புதிய டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதோட நேம்க்கு மல்டிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கேட்டகரியில மார்க்கெட்டிங் என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க மெசேஜ் ஏரியால ப்ராடக்ட்டை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது நீங்க ப்ராடக்ட் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இத அப்படியே சென்ட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துடுங்க. இது அப்ரூவ்ட் ஆன பிறகுதான் நாம பொருட்களை சேர்த்து கஸ்டமர்களுக்கு அனுப்ப முடியும். ஒரு டெம்ப்ளேட்ல அதிகபட்சமாக 30 பொருட்கள் வரை ஆட் பண்ணலாம். பொருட்களை தனித்தனி பிரிவா காட்ட 10 செக்ஷன்கள் வரை கிரியேட் பண்ணலாம். செக்ஷன் 1 தோசை வகைகள். பிளெயின் தோசை, மசாலா தோசை. செக்ஷன் 2 இட்லி வகைகள். சாம்பார் இட்லி, மினி இட்லி. செக்ஷன் 3 இனிப்பு வகைகள். மைசூர் பாக், ரவா கேசரி. இப்படி பிரித்து வைப்பதன் மூலம் கஸ்டமருக்கு பொருட்கள் ரொம்ப தெளிவாக தெரியும். கஸ்டமர் இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணும்போது அவங்க அதை ஓபன் பண்ணா எல்லா செக்ஷன்களும் தனித்தனியா தெரியும். ஒவ்வொரு பொருளையும் கிளிக் பண்ணி அதோட முழு விவரங்களையும் பார்க்கலாம். தங்களுக்கு தேவையான குவாண்டிட்டிய அங்கேயே செலக்ட் பண்ணி கார்ட்டு சேர்த்துக்கலாம். நாம வெப்சைட்ல போய் எப்படி ஆர்டர் பண்ணுவோமோ அதே அனுபவம் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்லயே கிடைக்கும். கஸ்டமர் ஆர்டர் செஞ்சதும் அந்த விவரம் உங்களுக்கு ஒரு ஆர்டர் ரிக்வெஸ்டாக இன்பாக்ஸ்ல வந்துரும். அடுத்து என்ன? உங்க பிசினஸ் சேல்ஸையும் கஸ்டமர் சப்போர்ட்டையும் ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணுங்க, டைம் சேவ் பண்ணுங்க, growth டபுள் பண்ணுங்க. இப்போவே சைன் அப் பண்ணுங்க. தேங்க்யூ.